ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் செல்வி பேசுகிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு பாகற்காய் கூட்டு கசக்காமல் செய்கிறது எப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். பாகற்காய் கூட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பாகற்காய், மிளகாய், சீரகம், வெங்காயம், தேங்காய் எல்லாத்தையும் பொடிசு பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் எண்ணெயை விட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. தாளித்து கொஞ்சம் மிளகாய், வெங்காயத்தை போட்டு கடுகு போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா நம்ம அந்த பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம்ல, அது கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தை அதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்படி பண்ணினீங்க அப்படின்னா பாகற்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி செஞ்சிங்கன்னா. அந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் எண்ணெயில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற அந்த பாகற்காயை அது கூட போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால் கொஞ்சம் டைம் நல்லா வச்சு கிண்டுங்க. அந்த காய் நல்லா எண்ணெயில் நல்லா வேகட்டும். கொஞ்சம் எண்ணெயில் வெந்ததுனா தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கிளறுங்க. அந்த எண்ணெயிலே தான் வேகணும். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் தேவையான அளவு அந்த காய் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கிளறுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சுருங்க பாத்திரத்தை. காய் ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தாலே நல்லா வெந்துடும். ஏன்னா எண்ணெயில் நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் நேரம் வதக்கியிருக்கோம், அதனால் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ரொம்ப போட வேண்டாம், கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த கலரிஷ் நல்லா பார்க்கவே ஒரு அழகாக தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய், சீரகம் ரொம்ப மையாக இல்லாமல் கொஞ்சம் நரன்னு அரைச்சி வச்சுருப்போம். அதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறுங்க. பாத்திரத்தில் நீங்கள் தேங்காயும் சீரகமும் போட்டதுக்கப்புறம் பாத்திரத்தில் பிடிக்கும். அதனால் கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வேகட்டும். அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா நீங்கள் கிண்டணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெயே நல்லா ஊற்றி நல்லா கொஞ்சம் டைம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வச்சு கிண்டுங்க. நல்லா நீங்கள் கிளறிட்டே இருக்கும்போதே உங்களுக்கு செம்ம வாசம் வரும். அந்த கசப்பு வாடை இருக்காது. ஏன்னா நம்ம அந்த வெங்காயம் போட்டிருக்கிறதுனால அந்த கசப்பு வாடை இருக்காது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி வீட்டில் கண்டிப்பாக ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம நிறைய துவப்பு, கசப்புலாம் உடம்புல சேர்த்துக்கிட்டதே இல்லை. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணுங்கள். பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.